இனி நம்ம கமலா கேம் தான் விளையாட போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஆர் கேம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ப்ளே நியூ கேம் அந்தரா. நான் ஆரம்பிக்கலாமா? கமலாவின் கதை. இன்னைக்கு கமலாவுக்கு கல்யாணம். கமலாவோட கல்யாணத்துல கமலா ஃபேஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ இன்னொரு குடும்பத்துக்கு போக போறா. அந்த புது வீட்டுல அவளை சந்தோஷத்தோடையும் அன்போடையும் வரவேற்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு விதி ஒரு பிளான் வச்சிருந்துச்சு. கமலா பேயால பாதிக்கப்பட்டு அவளோட தோற்றம் நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சு. அந்த ஆத்மா கமலாவை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிடுச்சு. அது அவளை ஒரு மனுஷங்களை சாப்பிட மான்ஸ்டரா மாத்திடுச்சு. அந்த குடும்பம் ஓடுது. கமலாவை யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு. அவங்க அதிர்ஷ்டத்தால அந்த விஷயம் ஒரு தந்திர பூசாரி காருக்கு போயிடுச்சு. அவரால் மட்டும்தான் கமலாவை காப்பாற்ற முடியும். என்னடா இது? என்னடா நடுவாட்டில் வந்து விட்டாங்க. டே எப்படியாடா போத்தேன் மந்தா சொல்லிங்க. என்னது இது? என்னது கல்யாணம் சொல்லுவாங்களே? சி கல்யாணம் கிடையாது, சாமியா சொல்லுவாங்களே அந்த மந்திரம். பிரபாகர் நிவாசா அவரோட வீடு தான். என்னடா இது? இந்த சவுத்தில் யூரின் அடி அடா பைத்தியக்காரனுங்க. இந்த வீடு தேடி வந்து அடா யூரின் அடிப்பாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு பம்பு செட் இருக்குங்க. அதில் போய் அந்த இது எடுத்துன்னு வந்துடலாம். அதான் தண்ணி ஊற்றி அழிக்க முடியுமே. எனக்கு தண்ணி ஊற்றி அழிக்க முடியுமே. இந்த வீட்டை பார்த்தாலே பயமாகுதுங்க. இந்த கேட்டு திறக்கும் போதே கொஞ்சம் கமலா உள்ளேருந்தே இது பண்ணுற மாதிரியே இருக்குது. டக்குன்னு சொருகுடா. சிக் போய் குண்டா அண்டா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கே இருக்கு தா இருக்கு. இது ஓட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லது தான். ஓட்டை இருந்து கீ போச்சுன்னா சுத்தமாக கெட்டது. இந்த கமலா உள்ளவே விடும் போது இப்படி வந்து உள்ளே போனால் என்ன பண்ண போதோ தெரில. அமுத்துறா. ஃபில்லிங் வாட்டர் ஓட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். தம்மு நம்ம ஐத்திப்புடி ஐலேசா அப்பாடா. ஓட்டை இல்லைங்க, சொட்டு சொட்டா விழுகுது. அப்படியே காலிடும் போல தண்ணி மொத்தமே. வேலை ஓட்டை இல்லை. ஓம் ஊத்திட்டான் சுவாக. இந்த கேட்டை பார்த்தாலே சந்திரமுகிக்கு வர மாதிரியே இருக்குது. இந்த யூஸ் பெட்ஸ் அண்ட் வார்மர்ஸ் டு ஹைட் ஃப்ரம் கமலாவா. லோடிங். ஆக்குறானுங்க பாருங்க. இவங்களாம் கூட ஒரே தொல்லையாகுது. என்னடா கிளிக் டு பிக் ஒன். நான் எதுவுமே பிக் பண்ணல, கண்டினியூவாக கொடுத்துட்றேன். ஃபைண்ட் கமலா மேலே போட்டானுங்க. ஓப்பன். இங்கே ஏதாவது பிரார்த்தனை பிளேட் வச்சுக்கிறாங்களா? ஒன்றுமே இல்லை. கிச்சன் ரூமு எதுவுமே இல்லை. ஓப்பன். அடுத்தது இதில் ஏதாவது இருக்கும். பெட்ரூம் கீ கிடச்சிச்சுன்னா சுவாரஸ்யமாக இருக்கும். நல்லா தானே முடிஞ்சு இல்லை. இதுக்குள்ள நிறைய தாட்டி ஆல்மோஸ்ட் கீ வச்சுருப்பாங்க. கீ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். டேய் எங்கடா புக்கை காணோம்? டேய் எங்கே வச்சுருந்தாலும் அங்கேயே வைக்கிறா. டே ஏன்டா இப்படி சஃபூர் பண்ணி வைக்கிறீங்க? அடுத்தது இப்படியா போய் பார்ப்போம். அதாவது இதுதான். போடா ஓப்பன் கரோ. சரி ஏதாவது இது பண்ணுவோம். எப்படிக்கா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். போடா டக்கு ஓப்பன். ஆடா இந்த இடத்துல ஒட்டிக்கோ. எனக்கு இந்த கேமே ரெண்டு சுத்தமாக புரியலைங்க. இதுக்குள்ள ஏதாவது ப்ரேயர் தட்டு இதுக்குள்ள வச்சுருப்பாங்க ஆல்மோஸ்ட். இங்கே இருக்குதுங்க. எறா ப்ரேயர் தட்டை. அம்மா டேய் ஏன்டா கமலா தான் ஃபைண்ட் கமலா முடிச்சுன்னு பார்த்தா இப்படி பயமுத்தாதீங்கடா. அநியாயமாக இருக்குதுடா. டே ஏன்டா இப்படி பயமுத்துறீங்க? இதுக்குள்ள சுத்தம் ஒன்றுமே இல்லை. சூனிகார் பொம்மை இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணோம். இப்போ தான் நம்ம ஒன்று கலெக்ட் பண்ணிக்கிறோமா? நல்லது. பெட்ரூம் கீ நிறைய தாட்டி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூம். இது பானை கீ பார்க்கலாம். ஓப்பன். இதுக்குள்ள தாங்க ஆல்மோஸ்ட் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது ட்ரையலில். டேய் அவங்களா இங்கே இல்லை. நிறைய தாட்டி இங்கே தான்டா வச்சுருப்பீங்க. சூனிகார் பொம்மை 2 கலெக்ட் பண்ணியாச்சா? போடா டக்குன்னு போய் ஏகா சிலைன்னு போய் வச்சுட்டு வரணுங்க. ஏகா சிலை
இந்த கோயிலில் ஓமங்கண்டை பண்ணுவாங்கள்ல அந்த இது தாங்க இந்த யாரை சில வெயிடா அப்போ கமலா கத்துன்னு ஓடியாரும் பாருங்க. வந்து போயிடுச்சுங்க, கட் பண்ணிட்டாங்க ஒரு சில இடத்துல. கேபினெட்க்கு ஏன் கண்டே பிடிக்கலையா, அது எங்கே வச்சுட்டு போனாங்களோ தெரில. அதுங்க கொஞ்சம் இதுவாகுது. கேபினெட்டுக்கு எங்கே தான் வச்சுக்கிறாங்க, நான் ஒரு ரூம் எப்போ பார்த்தாலும் பூட்டியாகுது, அதுக்குள்ளே நான் தான் வச்சுருப்பாங்க. இந்த அப்டேட் கொடுத்துறாங்கன்னா அதுக்குள்ளே நான் பிசி கேம்லேயும் அந்த மாதிரி தான் மூடி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் தான் இதுவெல்லாம் ஒன்று நினைக்கிறேன் நான். இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்குதான் அந்த ரூம்லாம் வச்சுக்கிறீங்க? அதான் இதில் நான் ஒன்றுக்கு இங்கே வந்து மேலே சைட்டில் கீழே கமலாக்காவை தொட்டால் ஒன்றுமே ஆகலை. ஏய் ஓப்பன் அடுத்தது இங்கே தான் சாமி அப்புறமா தந்துக்கலாம். இங்கே தான் புக் ஆல்மோஸ்ட் வச்சுருப்பாங்க. போடு தைட ஓம் சிங்கிள் புக்கு ஓப்பன் கரோ. டேய் கைவார் நடுங்கு காட்டுங்க எனக்கு. இது பண்ணுறான் ஒருத்தன். அடுத்தது இதில் பெட்ரூம் கீ இதுவே வைக்க மாட்டாங்க. பெட்ரூம் கீ இருந்தால் தான் முக்கியமான கலசமே இருக்க முடியும். அதான் பவர்ஃபுல்லான கலசமே. ஏய் நான் உப்பு மாரி இருக்குது. டேய் உப்பே தான்டா, அது அப்புறமா எடுத்துக்கலாம். யானை பசல் போடுவோம். ஏன் பஸ்ஸில் முதல்ல போடுவோம். இது வந்து மேலே, இது வந்து இப்படிக்கா லெஃப்ட்டு, அவ்வளோதான் கட்டிச்சு பார்த்தீங்களா. கருப்பு அந்த அட்டு வந்து தொல்லை குத்திச்சுங்க, அதை கட் பண்ணிட்டேன். இது வந்து உப்பா, இந்த அட்டு வந்து செம்ம வெறி ஆகிடுச்சு எண்ணெயை. இதுக்காக செட் பண்ணிட்டோமா, ட்ராயர் செட் பண்ணியாச்சு. உப்பு போய் வச்சா என்ன நடக்க போதோ, கமலா என்ன பண்ணுனே தெரியாதுங்க. அவ்வளோ மோசமான மரணம். இது கொடுக்கும் கேபினட் கீ வச்சாச்சு. இதுக்குள்ள பெட்ரூம் கீ இதெல்லாம் ஒன்றுமே வைக்கல. அப்போ எதுக்குடா ட்ராயர்லாம் வச்சு வச்சுக்கிறீங்க? ட்ரா தானே, ட்ராவா ஏதோ ஒன்று எடுப்போம். ஓ தலை கச்சிச்சுங்க. யாரா குண்டாட்டம் தலை எடுத்துகிட்டு போய் நம்ம கிளம்புவோம். வேறு திரும்புடா பூஜை ரூம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். சாமி கச்சாதான் எடுக்க முடியும். சாமி கச்சதுன்னு போனேன். கமலாவை ஒரு வெய்ய பண்ண, கமலாவும் ரொம்ப நேரமாக ஆளக்கான ரொம்ப பொருள் வச்சுட்டேன். இல்லைன்னா எங்கே தான் போயின்னு தெரியலையே. இப்போ உப்பு ரொம்ப ஷார்ட் கட் ஐயா போயிட்டு அந்த பாஸ்வேர்டும் பார்த்துட்டு வந்துடலாம். யாரா உப்பை அவ்வளோதானா, டக்குன்னு போடா. ஏய் எவன்டா கத்துட்டு பயமாகுதுடா. டேய் ஜம்மா டேய் எவன்டா கத்துட்டு சொல்லிட்டு கத்துங்கடா. திடீர்னு கமலா தான் கத்திங்கதான் நினச்சிட்டேன். அம்மா டேய் இந்த பாஸ்வேர்ட் பக்கம் எனக்கு தான் தெரியல. இந்த மாதிரி தான் பயமுத்துறானுங்க. பிசி கேமில் இந்த மாதிரி தான் பயமுத்துறானுங்க. ஆண்ட்ராய்டு கேமில் இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. என்ன தான் பண்ணது, எங்கே வச்சுருப்பாங்க பாஸ்வேர்டு. இது வெளியே போகிற வெய்யே அங்கே சாட்சி வச்சுக்கிது பார்த்தா நான் கண்டுபிடிச்சிடுங்க நிறைய காட்டியே. இந்த குண்டான வச்சு அங்கே ஒரு பக்கெட்டுக்கு நேராக தான் வச்சுருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து 5 7 3 7 3 5 7 3 5 பார்த்தாச்சா. அந்த புக்கு போய் திறக்கணும். 7 3 5 7 3 5 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் ஏணி வந்துச்சுங்க. இப்போ தாண்டா மனசுக்கு குழுக்குழுன்னு இருக்குது. ஏணி வந்த பின்ன தான் ஏறான் மேலே. எடுத்துட்டு கேமரா அடிக்க வச்சு தந்துடலாம். அப்புறமா இருக்கலாம். நான் ஆல்ரெடி ஓல்டு. அது யாரா கேட்டாங்க கையில் ஏறுன்னு வச்சு நான் தொடவே இல்லை. இவங்க பார்த்தீங்களா ஓவராக பண்ணுறாங்க. இதாங்க வெறியாகுதே நம்மளுக்கு. அதுதான் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேபினெட் கீ எடுத்து ஓலி வாட்டர் வச்சிடலாம். இதான் வந்து புனித நீர் சொல்லுவாங்க. இதுவும் பவர்ஃபுல்லாக இருந்து கலசமும் பவர்ஃபுல்லாக இருந்து தான் ஒரு அட்டு போட்டு தொலை பண்ணிடுறானுங்க. அதனால தான் கட் பண்ண சொல்ல கருப்பொருள் வந்துடுதுங்க. ஒரு மாதிரி இது ஹேங் ஆகிற மாதிரி வந்துடுச்சுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஹேங் ஆகுது. விநாயகரனே வினை தீர்ப்பவனே ஞானம் முதல்வனே விநாயகரனே வினை தீர்ப்பவனே. விநாயகர் நம்மளுக்கு அச்சிச்சு ஒரு பாட்டம் போட்டாச்சு. விநாயகர் பற்றி உள்ள வைக்கலாம். விநாயகர் அப்படியே மொத்தம் சாந்தமாகிடும். வச்சாச்சுங்க. உள்ள தெய்வீக சக்தி வெளியே தீய சக்தி, உள்ள தெய்வீக சக்தி வெளியே தீய சக்தி. இதாங்க இங்கே பார்த்தா சவுண்ட் நிற்குது, உள்ளே போனால் சவுண்டு வருதுங்க. அதான் இங்கே ஒரு மேஜிக்காக இருக்குது. போய் புக்கை தந்துடலாம் வேணாவா.
சரி புக் ஏற்றுன்னு வருவோம். அங்கே ரெட் கலர் லைட் வச்சுட்டாங்க, நானும் கண்டுபிடிக்கிறேன். அந்த பக்கம் போனால் அந்த ஸ்டார்டிங் வெய்யா வந்துடும். சார் தூக்கி வச்சுட்டானுங்கடாடே. புக்கு எங்கே இருக்குது? பெட்ரூம் கீ ரொம்ப நேரமாக கடையில். இந்த ட்ராயரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். போடு தையிட பெட்ரூம் கீ இதிலே கச்சிச்சிங்க. கடவுள் தான் நன்றி சொல்லணுமே கேம் டெவலப்பரை. இந்த பெட்ரூம் கீ பக்கத்து ரூமில் குத்து வச்சுருந்தா ஈஸியாக தானே இருக்கும் கேம் டெவலப்பரை. 7 வெளியே வந்துச்சு. 7 ஒன்றா 7 3 9 1 2 3 5 1 2 9 1 2 3 4 5 ஓப்பன். அது வேம்பல சொம்மான மேலே வந்துனே இருக்குதுங்க ஸ்னாப் ஷாட்டு. இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டா ஏன் இன்டர்நெட் தரலான்னு கேட்குறானுங்க. ஒரே தொல்லையாயிடுச்சிங்க இவங்களா கூட. லாஸ்ட் பவுல் இது வச்சுட்டா லாஸ்ட் பவுல் பவர்ஃபுல்லான கலசம் வச்சிரும். இந்த புக்கு முதல்ல வைக்கமுதான்னு பார்க்கலாம். கமலாவும் ரொம்ப நேரமாக ஆளக்காணும். எங்கே தான் போய் இதுனே புரியலங்க. அதாங்க எனக்கே கொஞ்சம் இதுவாகுது. இந்த ட்ராயர் பெட்ரூம்கே கச்சிச்சின்னா அதுக்கு எதுக்கு தந்து பார்க்கணும். அவ்வளோதான் ஷார்ட்கட் வையா வந்தாச்சு மாய்பெயர் இடத்துக்கு. இந்த மாய்பெயர் இடம் வந்து சரி எப்போ ஒரு நாள் மாய் பெய்யுது, அப்புறம் ஒரு நாள் மாய் பெய்ய மாட்டுது. அதான் அங்கே இதுவாகுது. புக்கு ஹெச்எஸ் ஆகுது. லாஸ்ட்டு பொருள் கலசம் ஆஃப் த பவர்ஃபுல். அது கச்சிச்சுன்னா போன கரண்ட்டு வர அப்படியே ஒரு மாதிரி வீடு ஒரே ஒரு பொருள் தாங்க. அது கச்சிச்சுன்னா போகணும் எஸ்கேப் ஆகிடலாம். போய் பெட்ரூமில் வந்து அது போய் எடுத்துன்னு வந்துடலாம். இந்த வந்த வையாவே போயிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்குமே. இந்த வே கிடையாது. அங்கே இருந்தால் ஸ்ட்ரைட்டாக இருந்து தானே வந்தோம். பேட்டுக்கு ஃபேன் கிரத்தை வச்சு ஃபேன் வந்தாச்சா இப்படிக்கா போயிடலாம் ஷார்ட்கட் வையா. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. கற்றுது இங்கே ஊஞ்சல் வந்தாச்சா எவன்டா இதை ஆட்டி விட்டு போயிருங்க. பயமாக இருக்கிற இந்த சேர் எப்பயோ பந்துச்சு. இதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்மளுக்கே பயமாக இருக்குதுங்க. இவங்க அங்கங்கே கிளச்சு கிளச் ஆகிடுதுங்க. இங்கே தான் நிற்குது கேமே. இங்கே தான் சூனி பொம்மைக்கு தான் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இங்கேயும் அடு குத்தானுங்க. இது கட் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல அப்படியே அடு முயசாவே வந்துச்சு. என்ன பண்ணத்தனே புரியல. நாங்கள் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பாயிண்ட் ஏது குறையுது. அதை இருந்தால் கலசம் கிடைக்கும். அப்படியே போனால் இதுவே கிடைக்கவே கிடைக்காது. நான் நிஜமால சொல்கிறேன். அதனால் இது மேலே ஏறிடணும். கலசமே சுத்தமாக கிடையாது இந்த பக்கம் போனால். எனக்கு ஒரு மாயெல்லாம் பேயல. ஒரு நம்ம ஃபேன் ரூம் பார்த்தல அந்த பக்கம் தான் எப்பயுமே கிடைக்குமே. எனக்கு நிறைய அடி கச்சிக்குது அந்த பக்கம் தான். பார்த்தீங்களா அது பார்த்தீங்களா டம் பவர்ஃபுல்லான கலசம் கச்சிச்சு. எப்படி ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். எறா கலசத்தை இங்கே ஒரு அடி போட்டாங்க பார்த்தீங்களா. பாதி வரையும் வந்துச்சு. கட் பண்ண முடியல டக்குன்னு. கற்றுது நான் இப்படியே உண்மையை சொல்லிடுறேன். அட்டு அது கற்றுது நான் ஏதாவது கேட்டுட்டு போறீங்க. இது லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மண்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். லைக்கு சப்ஸ்கிரைப்பு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஷேரும் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது ஷேரும் பண்ணிவிடுங்க. அப்படியே வீடியோவில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது பச்சு நானும் ஆட்டு போகிறேன். யாருமே கமெண்டே பண்ண மாட்டீங்களா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து. அவ்வளோ ஆரம்பிக்கலாமா? மண்டத்தை போடுறா. மண்டரத்தை அனுப்பு. ஓம் நமச்சிவாய. கமலா வருதுங்க. எப்படி நொண்டி விட்டுக்கிறோம். ஓம் நமச்சிவாய. என்ன கத்திங்குது? ஓம் நமச்சிவாய. வா இப்படி கத்தியும் வந்தால் நாங்கள் மண்டத்தை நிறுத்திடுவோமா? எம்ம நேரம் எங்கே போய் இந்த ஓம் நமச்சிவாய கமலாகிற பேய் தெத்தியாச்சு. கமலாக்கிற பேய் தெத்தியாச்சு. ஓம் நமச்சிவாய. அடுத்தது சாமியார் கமலாகர் பேயை வெளியேற்றிட்டாரு. அடுத்தது கமலாவும் பிரபாகர் நிவாசும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அந்த சாமியார் நன்றி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பேய் வந்து அந்த சாமியாரை உடவாமல் திட்டிக்கினே நின்றுச்சு. அவ்வளோதான் இந்த கதையும் முடிஞ்சிடுச்சு. ஓகே சூப்பராக செஞ்சு உங்களுக்கு நான்